நான் பாலமேட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு இங்கே நாங்கள் தான் வேலை பார்க்குறோம். எல்லாமே நாங்கள் தான். இங்கே 15ஆந்தேதி ஜல்லிக்கட்டு. எப்படின்னா பூராமே ப்ரைஸு பூரா தரமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரைஸு காரு, மாடுக்கும் காரு. பூரா செகண்ட் ப்ரைஸு பைக்கு. இந்த ஆல்ரெடி போன வருஷம் தமிழிசைன்ற ஒருத்தவர் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினார். இந்த வருஷம் யார் வாங்குவான்னு ரொம்ப ஆர்வலாக இருக்குது இந்த ஜல்லிக்கட்டு வர்றதுக்கு. இப்போ பூரா அதே வேலை நம்மதே பூரா. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாலமேடு வாடி எப்படி இருக்குது, ஏன்னா கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் 2 நாள் 3 நாளுக்குள்ளே மஞ்சட்டி நடந்துடும். அந்த அளவில் பக்காவாக ரெடியாக இருக்குது. சரி எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போன்றதுக்காக தான் வந்திருக்கோம். இது எங்கன்னா பிறவாடி மாடு போட்டு உட்காந்துருப்போம்ல எல்லோரும், மகனா ராத்திரியே உட்காந்துருப்போம்ல, அந்த இடம் தான் இப்போ பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். எல்லா மாடுகளுக்குமே தொட்டின்ற கணக்கில் ஓரளவு தொட்டி நிறையாவே வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு தண்ணி எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுருவாங்க. வர்ற மாடுகள்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தோதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இப்போ ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், இங்கே 0 to 100 அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அடுத்து 100 to 200, அடுத்து 200 to 300 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க. இந்த வருஷம் எப்படி இருக்குன்றது தெரியலை. ஆனால் எல்லா இடத்துலையுமே தொட்டி இருக்குது. மரம் அங்கங்கே இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இப்போ மற்ற ஊர்களில் அந்தளவுக்கு மரம் என்னமோ இருக்கா என்னன்னு தெரில. அலங்காநல்லூர்லேயுமே பார்த்தேன், அந்தளவுக்கு மரம் இருக்க மாதிரி தெரியலை. ஆனால் இங்கே மரம் இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ மாடுகளை லைட்டாக கட்டி போட்டு, ஏன்னா ரொம்ப டயர்டாக வருவாங்க, ரொம்ப தூரத்தில் வந்துடுறவங்களாம் மாடுகளை கட்டி போட்டு கொஞ்சம் அசந்து தூங்குறதுக்கு அது எல்லா தோதுக்குமே ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் கேடி மாடு கொண்டு வர்றவங்களுக்கு கொஞ்சம் சாதுவாக இருக்க மாட்டுக்கிறவங்க கொஞ்சம் மரத்தை கொடுத்து உதவுனீங்கன்னா நல்லாயிருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம மாடு கேடி மாடு தான். அதனால் நம்மளும் ஏற்றினோம்னா அந்த மாதிரி மரத்தில் இல்லையா கட்டி போடுற தோதில் தான் இருக்கும். அதனால் இந்த வருஷம் எல்லாருமே நல்லபடியாக வாங்க, நல்லபடியாக மாடு அடைச்சி எல்லோரும் அண்ணன் தம்பி மாதிரி நல்லபடியாக சண்டை எதுவும் இல்லாமல் டோக்கன் படி வரிசையாக உடச்சி மாடு ஏற்றணும்னு நினைக்காம பக்காவாக பண்ணியிருக்காங்க. அதுக்குலாம் வேலையே இருக்காது. பாலமேடு எப்போயுமே தாறுமாறாக இருக்கும். இந்த வருஷமே பக்காவாக இருக்குது. உடைக்கிறதுக்குலாம் வேலை இல்லை. அதனால் நல்லபடியாக நல்லபடியாக மாடை ஊற்று நல்லபடியாக வீட்டுக்கு போவோம். ஓகேவா? வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் கீழே தருவீங்க. நீங்கள் எந்த ஊருக்கு பதிஞ்சிருக்கீங்க என்னன்றதையும் இதில் தெரிவிச்சுட்டு போங்க. சரியா? இப்போ இது ஒத்த வருஷம் இங்கேனக்குள்ளே தான் டோக்கன் படி கூப்பிட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் செட்டப்லாம் போடுவாங்க. வண்டி டிராக்டரை போட்டுருவாங்க. இந்த 2 சைட்லையுமே டிராக்டரை போட்டு கூட வான்னு மைக் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு டோக்கனாக கூப்பிட்டு அப்படியே ஒத்த வருஷம் செக் பண்ணி அனுப்புவாங்க. இங்கேயே ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. டோக்கன் கரெக்டான டோக்கனா டூப்ளிகேட் டோக்கனா என்ன ஏதுன்னு பார்த்து ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மாடு கரெக்டான மாடாக என்னன்றதையும் பார்த்துருவாங்க. அதனால் வர்றவங்க கொஞ்சம் நல்லபடியாக வந்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப தோதாக இருக்கும். தள்ளுமுள்ளு இல்லாமல் நீட்டாக போவோம். டோக்கன் படி மாடை வைப்போம். எல்லார் மாடுமே அவுக்கணும். அதே டோக்கன் கிடச்சவங்க எல்லார் மாடுமே அவுக்கணும். நல்லபடியாக மாடை அவுக்கணும். வாங்க உள்ளே போவோம். இப்போ ஒத்த வருஷத்துக்குள்ளே போகிறோம். நல்லா அப்படியே வெயில் படக்கூடாதுன்றதுக்காக எப்படி பாருங்கள், க்ரீன் ஷேடு, இந்த ஷேடு நெட்டு போட்டு தரமாக பண்ணியிருக்காங்க. இந்த பாலமேட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுதான். எல்லாமே ஒன்று பண்ணால் பக்காவாக பண்ணுவாங்க. பாலமேட்டிலே நிறையா பேர் உடச்சது பண்ணி ரொம்ப ஒரு இதெல்லாம் சிக்கல்லாம் ஆச்சு. அதுலேருந்து இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் நடக்காதுன்னு அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து பக்காவாக பண்ணிக்கிருக்காங்க. இந்த வலையெல்லாம் பாருங்களேன், இந்த கம்பி போட்டு அதுக்கு பின்னாடி இந்த வலையும் போட்டிருக்காங்க பாருங்க. எந்த அளவுக்கு பக்காவாக பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி இந்த ஷேட் நெட் வருஷம் போட்டுருவாங்க. மாட்டுக்கும் வெயில் அடிக்கக்கூடாது, வர்ற மக்களும் வெயில் அடிக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி அப்படியே வரிசைக்கு போகிற வரையிலே தொட்டியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. அங்கே தண்ணி தொட்டி இருக்கிறது போக போகிற வரையிலே மாடு தண்ணி தேவைன்னா குடிச்சிக்கிறதுக்கு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஆனால் அது எப்படி ஃபில் பண்ண ஃபில் பண்ணுவாங்களா இல்லை ஒன்ஸ் ஃபில் பண்ணுறதானா என்னன்றது தெரியலை. சரியா? முடிஞ்சளவு ஃபில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இது போகும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் குறையாமல் போகும். அப்படியே மாடு வரிசை அப்படி பிடிச்சிட்டு போய்க்கு இருக்கும்போது அப்படியே நின்று தான் புறமா இருக்கும். பூரா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக எல்லாருமே ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து நான் ஸ்கூல்கிட்ட போனதுக்கப்புறம் காட்டுறேன். ஏன்னா ஸ்கூலுக்குள்ளே தான் விடுவாங்க. அடுத்து போக ஸ்கூலுக்குள்ளே விடாமல் வெளியே பாதையை இதுக்குன்னு தனியாக அமைச்சு விடுற மாதிரி இருக்குது. அதனால் நான் அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா? 2 சைடு எப்படி போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா தரமாக போட்டிருக்காங்க. மேலே பச்சை வலை போட்டு இங்கிட்டு கம்பி க்ரில்லு போட்டு சூப்பராக இருக்குது. அப்படியே பாதையை எவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு சுத்தமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்கூல்கிட்ட வந்துட்டோம். முதல்ல ஸ்கூலுக்குள்ளே போடுவாங்க. அப்போ நிறையா தள்ளுவாடி எல்லாம் நடக்குன்றதுனால இப்போ ஸ்கூலுக்கு வெளியவே போடுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே காமிச்சேனில் அந்த ஸ்கூலுக்கு வெளியே போட்டிருக்காங்கன்னு, அதே மாதிரி அப்படியே வரிசையாக கரெக்டாக ஸ்கூலுக்குள்ளே போகிறது. இது மாதிரி வருஷம் நடக்குது. இப்போ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. நல்லா பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்குள்ளே வலை கட்டிக்கிருக்காங்க. அதை தாண்டினதும் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நேராக போகிற மாதிரி இருக்கும். வாடிக்கு முன்னாடி அப்படியே டாக்டர் செக்க போகிறோம்.
அது முடிஞ்சது அப்படியே வாடி வந்துடும். சூப்பராக இருக்க போகுது. இந்த வட்டம் பாலமேடு தான் பயங்கரமாக இருக்க போகுது. ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பாலமேடு மஞ்சட்டில் ஒரு ஆசை இருக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நான் பாலமேட்டில் ஒரே ஒரு தடவை தான் மாடு ஊற்றுருக்கோம். அந்த தடவை இப்போ நான் ஃபஸ்ட்டு மாடை ஊற்றப்பே நீட்டாக நடந்துச்சுன்றது நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஆயிடுச்சு. இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லை, அந்த மாதிரி பக்காவாக ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்மகிட்ட ஆதிரான்னு ஒரு மாடு இருந்துச்சு, ஒரு ஜெயங்கொண்ட ஒன்று கிடந்துச்சு. அந்த மாடை தான் கொண்டு வந்த ஊற்ற மாடுமே நல்ல ரிசல்ட்டு. அதுவும் இல்லாமல் பாலமேடை பற்றி சொல்லணும்னா எப்படின்னா ஒரு சுற்றி இயற்கையாக தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப பொல்யூஷனு அந்த மாதிரிலாம் இருக்காது. சுற்றி இயற்கையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி மக்களுமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்போ யாராவது மாடு தேடி இருக்கப்போ கூட வந்து வாங்க சாப்பிட்டு போங்க, மஞ்சட்டுக்கு வந்தால் கூட சாப்பிட்டு போங்க. அது வந்து எல்லா ஊர்லேயுமே இருக்கும். இருந்தாலும் பாலமேட்டில் வந்து அந்த பாசம் வந்து அதிகமாகவே இருக்கும் மக்கள் மத்தியில். அந்தளவுக்கு யாரையும் விட்டு கொடுத்துட மாட்டாங்க. இப்போ இந்த ஊரை தேடி வர்றாங்கன்றனாலே அந்த அன்பின் வெளிப்பாடு வந்து உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதனால் அதெல்லாம் காட்டுங்கண்ணே. இந்த ஸ்கூல்லாம் எப்படி இருக்குது, இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் விடுவாங்க. முதல்ல அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு நிறையா வருஷம் வரும். அடுத்து இப்போல்லாம் நல்லா உடைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. இதே இந்த ஸ்கூல் கேட்டு. இப்போ ஸ்கூலை விட்டு நம்ம வெளியேற போகிறோம். வெளியேறினதுக்கப்புறம் அப்படியே அந்த ஆற்றுக்காலுக்குள்ளே போய் விடுற மாதிரி விட்டுருவாங்க. அந்த இடத்த தாண்டினதும் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போனதுமே டாக்டர் செக்கப் வந்துடும். அதான் அந்த ஆற்றுக்காலில் கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் போனோம்னா டாக்டர் செக்கப் வந்துடும். அதுக்கடுத்து அப்படியே நம்ம வாடிக்கு போயிடலாம். அங்கே பக்கத்தில் வந்துட்டோம் கிட்டத்தட்ட. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்றதை பாருங்கள். வேலை எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. பக்காவாக பயங்கரமாக பண்ணிக்கிருக்காங்க. எந்த அளவுக்கு போட்டு கட்டுறாங்க பாருங்க. எல்லாமே கட்டை எல்லாமே ஸ்ட்ராங்காக போட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. அடித்தூர்லாம் பயங்கரமாக இருக்குது. அந்தளவுக்கு போட்டு தான் கட்டியிருக்காங்க இந்த வட்டம். இப்போ வந்து டாக்டர் செக்கப் கிட்ட வந்துட்டோம். இப்போ தான் டாக்டர் செக்கப்லாம் அப்போ தான் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. கீழேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. இது தாண்டினதான் அப்படியே வாடி தான். அடுத்து வாடிக்கிட்டே வந்துட்டோம் நம்ம. இந்த வட்டம் பரிசு நிறையா போடுறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கார் பைக்கில்ன்ற மாதிரி நியூஸ்லலாம் சொன்னாங்க. ஆனால் அப்புறம் பழையபடி ஏதோ பரிசில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன கணக்கு தெரில. இந்த அப்போ தான் டாக்டர் செக்கப்புக்கு வந்து இப்போ தான் ரெடி பண்ணிக்கிருக்காங்க. எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள். இந்த இதுதான் டாக்டர் செக்கப்பு. இது வரைக்கும் வந்தவங்களுக்கு தெரியும், வராதவங்க பார்த்துக்கோங்க. எனக்குள்ளே தான் இந்த அத்தனை பிரிவாக இருக்குது. ஒரு 4-5 மாடு ஒரே டைமில் செக் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. அடுத்து இதுக்கு அடுத்து அப்படியே இந்த சந்தை காட்டுனே. இந்த இதுக்குள்ளே தான் போகணும். இதுக்குள்ளே போயிட்டோம்னா அப்படியே நம்ம வந்து வாடிக்கு போயிடலாம். கிட்டத்தட்ட வந்துட்டோம், அவ்வளோதான். இந்த கல்லை தாண்டினதுமே வாடி வந்துடும். இந்த பாப்பாலாம் விளாண்டுக்கு இருக்காங்க பாருங்கள். இதை தாண்டினதுமே வாடி வந்துடும். வாங்க எப்படி இருக்குன்னு என்னென்னு பார்ப்போம். நம்மளோட இலக்கை வந்து அடைஞ்சிட்டோம். டோக்கன் கிடச்சி நம்ம வாடிக்கு வர முடியலனாலும் சும்மா கூட பாலமேடு வாடிக்கு வந்துட்டு போங்க நிறைய பேர். கண்டிப்பாக அவங்க மாடுகளுமே நல்லா வரும். ஏன்னா வாடி வந்து அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த வாடி. பாலமேடு வாடி வந்து சாமியோட அருள் வந்து இந்த ஊரில் ரொம்பவே இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் உண்மை தான் அது. நானுமே கொஞ்சம் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன். அதனால் வந்துட்டோம், வாடிக்கே வந்துட்டோம். நம்ம எப்படி என்னான்னு பாருங்கள். இப்போ வந்து வாடிக்கு வந்துட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தம்பியை ஊராமே விளாண்டு இருக்காங்க. வாடி வந்து கதவு பூட்டி இருக்குது. பூட்டி தம்பி ஒரே நிமிஷம் வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். தம்பி ஒரே நிமிஷம்யா வீடியோ எடுத்துக்கிறியா? டோர் திறந்துட்டு இங்கே வாங்க. இந்த இது தான் பாலமேடு வாடி. இந்த ஊர் வாடி வந்து கொஞ்சம் மேட்டிலேருந்து கொஞ்சம் பள்ளமாக வந்து ஏறுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது பூராமே மஞ்சு போட்டு நல்லாவே நிறச்சிருவாங்க. இன்னும் கொஞ்சம் இந்த இடம் பூராமே மஞ்சு போட்டுருவாங்க. இங்கே மாடு வந்து கமிட்டி பூரா இங்கே இருப்பாங்க. நம்ம மாடை கொண்டு வந்ததும் இதில் கயிறை வாங்கிக்குவாங்க. உள்ளே அவ்வளோ ஆள் நிற்க விட மாட்டாங்க. நம்ம வந்து உடனே சட்டுன்னு வெளியேறணும். அவங்க அதே மாதிரி வெட்டி விட்ருவாங்க. கயிறு அங்கிட்டு தூக்கி போட்டாலும் போட்டுருவாங்க. அப்படி இல்லைனா ஒரே ஒரு உரிமையாளர் மட்டும் இங்கே வச்சுக்குவாங்க. மற்றபடி வெட்டி விட்டு அப்படியே வெளியே போகிற மாதிரி தான் இருக்கும். மாடுக்கு இந்த வாடி வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொம்பு இப்படி விரிஞ்ச தலை மாடுகள்லாம் தட்டாது. அந்தளவுக்கு நல்லா அகலமாக தான் இருக்கும். கட்டையில் நிற்கிற வீரர்கள் எல்லாருமே கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாகவே நில்லுங்க. ஏன்னா எப்போயுமே நம்ம எதையுமே சொல்ல முடியாது. ஒரு நேரம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், ஒரு நேரம் மாட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வந்துட்டு போங்க. ஓகேவா? நன்றி. இப்போ நம்ம வந்து வெளியே இருந்து வாடி எப்படி இருக்குது என்னன்றதை பார்ப்போம். ரொம்ப நன்றி தம்பி. வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு மக்கள் எல்லாருமே உட்காந்து பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த இடம் எல்லாமே செட் பண்ணிக்கிருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லுமே இதையுமே பெரிய அளவில் மேடமாகி போட்டுருவாங்க மக்கள் எல்லாருமே உட்காந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த சைடில் வந்து அந்த சைடு போடுறாங்களா என்னன்னு தெரில. அதுக்கு வேலை நடந்துக்கிருக்கு, கண்டிப்பாக போட்டுருவாங்க. அது போக வீட்டில் மக்கள் எல்லாருமே வீட்டு மாடிலாம் ஏறி உட்காந்து பார்ப்பாங்க. பாலமேடு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய பிரபலமான ஊர். நல்லா பகுமானமாக இருக்கும். நல்லா மாடு அடைக்கும். நல்லா குழுன்னு ஜம்முன்னு வந்து மாடு அரைச்சிட்டு போகலாம். இங்கே அடைச்சாலே ஒரு சக்தி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இங்கிட்டு வந்து காரு அந்த பரிசெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கிறத வந்து இங்கே வச்சுக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற எல்லா ஊர்லேயுமே வாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஊர்லலாம் ஓப்பனில் இருக்கும், இல்லை ஒரு சில ஊர்லலாம் அப்போதைக்கு டெம்பரரியாக கட்டுவாங்க. ஆனால் பாலமேட்டில் வந்து எப்போயுமே பெர்மனெண்ட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஆனால் கதவு பூட்டி தான் இருக்கும். சாமி முறப்போ மட்டும்தான் அந்த மஞ்சோட்டு டயத்தில் மட்டும்தான் திறந்து விடுவாங்க. மற்ற எல்லா டைமுமே இந்த கதவு வந்து பூட்டியே தான் இருக்கும். அது பாலமேடு வாடினாலே ஒரு
இறைவனோட அருள் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கேற்றாப்புல இந்த வாடி வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். மாடு அவுத்தாலுமே எல்லா மாடுக்குமே ரிசல்ட் நல்லாயிருக்கும், வீரர்களுக்கும் நல்லாயிருக்கும், மாட்டுக்குமே நல்லாயிருக்கும். யாருக்கு அன்றைக்கி டைம் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல தான் இந்த ஊருக்கு வந்து அமையும். நல்லாயிருக்கும் பாலமேடு. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். இந்த இடத்த வந்து ஆற்றுக்கால்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணி வரும், இந்த மஞ்சோட்டு டயத்தில் மட்டும் தண்ணியை அடைச்சிட்டு தண்ணியை வற்ற விட்டு தான் அந்த மஞ்சோட்டு நடத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நான் வந்து நேரில் பார்த்ததில்ல. மற்றபடி நல்ல அகலமான இடம், நல்ல அகலம் இருக்கும். மாடு எல்லாமே இங்கே பாலமேட்டில் அவுத்த மாடு எல்லாமே இந்த ரிட்டன் வர்றது வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும். ஏன்னா பாதை நல்லா அகலம் இருக்குன்றனால ஒவ்வொரு மாடு அங்கேயும் நின்று அதுவாட்டு விளாண்டுட்டு இருக்கும். இந்த மஞ்சியை தாண்டுற வரைக்கும் தான் ஒத்த மாடு இருக்கும். அங்கிட்டலாம் போக போக கயிறு அடிக்கிறதுக்குலாம் ரொம்ப இதாக இருக்கும். பார்க்குற வேடிக்கை பார்க்குறதுக்குமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அது வரைக்கும் நான் வந்தப்போ பூராமே மாடு அங்கேயும் நின்று விளாண்டுக்கிட்டே இருக்கும். அந்த வண்டி வர இடத்துல அங்கே 2 மாடு விளாடும், இங்கே 2 மாடு விளாடும். அது கயிறு அடிக்கிறப்போ அந்த மாட்டு உரிமையாளரே பாயும், ஒவ்வொரு மாடு மட்டும் ரிட்டன் ஆகும். அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும். இங்கே வந்து அதே மாதிரி கயிறு அடிக்கிறதுக்கு இன்னும் போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த மேலே ஒரு பாலமாக இருக்கும், அது கீழே தான் வச்சு கயிறு அடிப்பாங்க. ஏன்னா அந்த 2 சின்ன தூண் மாதிரி வச்சு சந்து மாதிரி வச்சுருப்பாங்க அந்த பாலத்துக்கு கீழே இருக்க பில்லர் மாதிரி. அதுக்குள்ளே மாடு வெளியேறப்போ அப்படியே கயிறு அழகாக போடுவாங்க. அந்த மாதிரி நிறையா நடக்கும். வாங்க அதையும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கடுத்து அவ்வளோதான், மஞ்சட்டு இடம் வந்து முடிஞ்சிடும். அதுக்கு அங்கிட்டு பூரா மாடு பூராமே அங்கிட்டு ஒரு திசையில் போகும், இங்கிட்டு ஒரு திசையில் போகும். முடிஞ்ச அளவு கயிறு வச்சு அவுக்கிறத தவிர்த்துக்கோங்க. மாடை நல்லபடியாக கயிறு அடித்து பிடிச்சிக்கோங்க. வீரர்களுக்கும் சேஃபாக கொடுங்க, மாடுகளுக்கும் சேஃபாக பார்த்துக்கோங்க. பார்வையாளருமே யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் நல்லபடியாக வந்து அடைச்சிட்டு நல்லபடியாக எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போங்க. வருஷம் இதே மாதிரி மஞ்சோட்டு நடக்கணும்னு எல்லாருமே நல்லபடியாக கடவுளை கும்பிட்டு நல்லபடியாக மஞ்சோட்டு நடத்தும். நன்றி. இப்போ வந்து கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். இதுதான் கலெக்ஷன் பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஓப்பனாக இருக்குது, இதை அடைச்சிருவாங்க. ஆனால் ஒரு சிலர் இதையுமே உடச்சி கீழே தள்ளிடுவாங்க. மாடெலாம் பாதி மாடு இங்கிட்டலாம் போகும். நான் சொன்னேன்ல இந்த ஆற்றுக்காலு கீழே விட்டு இது பாலத்துக்கு கீழே விட்டு கயிறு அடிப்பாங்கன்னு, அது இங்கே எனக்குள்ளே தான். இதுக்குள்ளே வச்சு கயிறு அடிப்பாங்க. இதில் மிஸ் ஆகிற மாடு இப்போ நான் போகிறேன்ல இந்த மாதிரி பாதை வழியாக ஒரு சில மாடு வெளியே போகும். இந்த வட்டம் இதையுமே அடைச்சிருவாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போயே தம்பி உங்களாம் உள்ளே போய் விளாண்டுக்கிட்டாங்க. இடம்லாம் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் முதல் நாள் ராத்திரியே வந்து தங்குறதுனால அடுத்த நாள் கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்கும். கொஞ்சம் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க, செருப்பு இது போகிறதுனா போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கேயுமே வந்து இந்த தண்ணி தொட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் மாடை கயிறடிச்சு இங்கே குடிக்க விடுற அந்த பதட்டத்தில் அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இங்கே வந்து அணைமரம் இல்லாமல் இருக்குது. அதனால் கயிறு அடிக்கும்போது கொஞ்சம் பார்த்து கயிறு அடிங்க. யாருக்கும் சேதாரம் இல்லாமல் பார்த்து நல்லபடியாக போங்க. நல்லபடியாக கயிறு அடித்து வெளியே போயிருங்க நண்பர்களே. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.